டிடிவி தினகரன் குறித்து இபிஎஸ்ஸிடம் பேசுமாறு நயினார் நாகேந்திரனிடம் ஜே.பி. நட்டா அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், ஜே.பி. நட்டா கொடுத்த அறிவுறுத்தல்கள் என்னென்ன? அபிநயா, குறிப்பாக பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்றைய தினம் ஜே.பி. நட்டா, அதாவது பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை நேரில் சந்தித்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனையில குறிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி பாஜக அதிமுக கூட்டணி வலுப்பெற்று தேர்தலை சந்திக்க வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசப்பட்டது. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரால் பெற்ற அந்த வாக்கு சதவீதத்தை கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய நிலைப்பாட்டை தற்போது எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில எடுத்து கூறும்படி தற்போது ஜே.பி. நட்டா நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எப்படியாவது குறிப்பாக டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை பாஜக கூட்டணியில் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் விலகிய நிலையில பாஜக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோரை குறிப்பாக பாஜகவினுடைய கூட்டணிக்குள்ளாக, அதாவது அதிமுக ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் இருந்து அவர்களுக்கு அந்த தொகுதிகளை டிடிவி தினகரனுக்கோ ஓபிஎஸ் அவர்களுக்கோ தொகுதிகளை ஒதுக்கி பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான அந்த பணிகளையும் செய்யுங்கள் என்று நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் தற்போது ஜே.பி. நட்டா தெரிவித்திருக்கிறார். எனவே வரக்கூடிய காலங்களில் விரைவாக இந்த கூட்டணியை வருகின்ற டிசம்பருக்குள் முடிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியதாக தகவல்கள் கூறப்படுகிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.